ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விவசாயிகள் கேள்விப்பட்டிருக்கிறோம். விவசாயிகள்னால் காடு இருக்கும், அவங்களுக்கு சொத்து வீடெல்லாம் நிறையா இருக்கும். ஆனால் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் காடும் இல்லை, வீடும் இல்லை. கூலி வேலைக்கு காட்டு வேலைக்கு போய் செய்கிற அளவுக்கும் உடம்புல சத்து இல்லை. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சில ஆடுகளை வளர்த்தி இருக்கிறாங்க. வளர்த்துறதுன்னா இவங்களுக்கு எங்கே தெரியுமா போய் வளர்த்தணும், ஒரு ஆடு மேய்க்கணும் அப்படின்னாலே இதெல்லாம் ஊர் தான், இந்த ஊருக்குள்ளே இருக்கிறாங்க. இங்கே நல்ல ஒரு கிராமம் தான், கிராமத்தில் எல்லாம் ஃபுல்லும் வீடு. இப்போ எல்லோரும் இப்போ விவசாயிகள்னு ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா விவசாயிகளாக இருப்பாங்க. விவசாயிகள் நடுவு இல்லாமல் எல்லாம் வசதியானவங்க இடத்துல ஒரு தன்னம்பிக்கையோட ஆடுகளை வளர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள தான் பார்க்க போகிறோம். இவங்க பேர் மாது. இந்த அக்கா கிட்ட பற்றி ஆடு இங்கே பாருங்கள், ஆட்டுக்கு கட்டில். இந்த ஆடே உலகன்ட்டு வாழ்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஆட்டுக்கு 2 ஆடு பாருங்கள் கட்டில் மேலே இருக்குது. பழைய கட்டிலெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டாங்க. இது அழகாக படுத்துக்கிட்டு அசம் போட்டிக்கிட்டு இருக்குது. சரி, அவங்கள கேட்கலாம் இந்த ஆட்டுங்களை பற்றி. ஆடு வளர்த்துறாங்க. இங்கே பாருங்கள், 2 ஆடு, ஒரு ஆட்டு குட்டியும் பக்கத்தில் அழகாக வளர்த்துருக்குது. இதை சுத்தம் பண்ணி இதுங்களுக்கு வேலை செஞ்சு அப்புறமா இவங்க என்ன செய்யணும், கோழியும் வளர்த்துறாங்க போல இருக்குது. 2 கோழி பாருங்கள், அது ஒரு லவ் ஜோடி 2 நிற்கிது மேலேயும் கீழையும். சரி, அப்புறம் பார்க்கலாம், இவங்கக்கிட்ட கேட்கலாம். நீங்கள் எவ்வளோ வருஷமாக ஆடு வளர்த்திக்கிட்டு இருக்கிறீங்க? 6 வருஷமாக. அதுக்கு முன்னெல்லாம் இப்போ வேலைக்கு போக முடியாததுனால ஆடு வளர்த்துறீங்க. இந்த ஆட்டுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் வயல் காடெல்லாம் இல்லை? அதெல்லாம் இல்லை, சும்மா அங்கங்கே இருக்கிற வீட்டுங்களுக்கு நடுவில் இருக்கிற காலி இடத்துல மேய்க்கிறீங்க. அதே போதுமா? இடம் காலி இடத்த பார்த்து மேய்க்கிறீங்க, அதுவே போதுமா? இல்லை இப்போ இந்த மாதிரி கயிறுலாம் எது கட்டி விட்ருக்குறீங்க? மாடுங்களுக்கு தட்டு வாங்கி அதுக்கு கட்டுறதுக்கு பாருங்கள் கயிறுலாம் கட்டி விட்ருக்குறாங்க. ஒரு ஆட்டுக்கு ஒரு கயிறை கட்டிட்டு அந்த அதில் கட்டிட்டு அதுங்க தட்டை அதுங்களே சாப்பிட்டு, அது இப்போ காசு போட்டு தான் வாங்கணும். அதுக்கு உங்களுக்கு வருமானம் ஏதோ அந்த நேரத்தில் அதை வச்சுக்கிட்டு அதை போடுறீங்க. இப்போ இது உங்களுக்கு எப்படின்னா, உங்களுக்கும் ஒரு 4 இப்போ ஒரு 10 ஆடு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு துணை, அது கூட பேசிக்கிட்டு அதுங்களை மேய்ச்சிக்கிட்டு பிள்ளைங்கள மாதிரி ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கிறீங்க. கடவுளே, அதாவது எப்படி தெரியுமா, ஒவ்வொருத்தரும் ஆடம்பரத்துக்காக என்னென்னவோ செய்கிறாங்க, யாரையோ இதுங்கிறாங்க. இப்போ எல்லோரும் ஏழைகளாக இருக்கிற இடத்துல இருந்தால் பரவாயில்ல. பாருங்கள், அங்கெல்லாம் காரு வீடு மெத்தை தொழில் செய்கிறாங்க. அதுக்குள்ளே ஒரு கம்பேரிசன். அழாதீங்க. நீங்கள் இவ்வளோ தன்னம்பிக்கையோடு இருக்கக்குள்ளே நீங்கள் அழக்கூடாது. உங்களை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால தான் நான் இப்போ உங்களை கேட்டு இதுங்களான்ட்டு வந்தேன். தீனி கட்டுப்படியாகலை. இப்போ மழை பெஞ்சதுனாலனாச்சும் பில்லு வரும்னு வெய்ய காலத்தில் தான் ரொம்ப கஷ்டம். தட்டு 100 ரூபா. ஆனால் இப்போ நம்ம இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன தெரியுமா பண்ணுறாங்க, இங்கே ஒரு பொய் பேசுகிறாங்க, அங்கே ஒரு பொய் பேசுகிறாங்க. பொய்யை சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட அவங்க காசை கொடுப்பாங்களா இவங்க காசை கொடுப்பாங்களான்னு வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கிறாங்க. இது நம்ம ஊருன்னு இந்த ஊருன்னு இல்லை, எல்லா ஊர்லேயும் அப்படி தான் இருக்குது. சில ஜென்மங்கள் மற்றவங்க இதை எப்படி ஆட்டையை போடலாம், அவங்கக்கிட்ட போய் பேசுகிறது, இவங்கக்கிட்ட போய். ஆட்டுக்கெல்லாம் பேர்லாம் வச்சுருப்பீங்களே, என்னென்ன பேர் சொல்லுங்கள் ஒவ்வொரு ஆட்டுக்கு பேரும்? சத்யா, அனிமா, கருப்பாய்மா, வெள்ளையாக இருக்கிறா வெள்ளையம்மா, அது குட்டிமா. இது உங்களுக்கு வேலை சரியாக இருக்குமே, அந்த இடமெல்லாம் சுத்தம் பண்ணணும், இதுங்கணும். இங்கே பாருங்கள், கலங்காதீங்க. எல்லாம் ஒரு என்ன தெரியுமா பண்ணுறாங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, போன வாரம் நியூஸில் என்னன்னா, பள்ளிக்கூடத்தில் வாதியார் பையனை கால் அமைக்க சொல்லி அப்படியே லட்சக்கணக்கில் சம்பளத்தை வாங்கிட்டு தூங்குறாங்க. நீங்கள் யாரையும் ஏமாற்றலை, நான் எதுவும் பண்ணலை, தன்னம்பிக்கையோடு இருங்க. இப்போ நிறைய கடன் வாங்கிடுறாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் ஒரு சிலர் பாருங்கள், வீடு நிறைய ஆடம்பர பொருள் இருக்கும், எல்லாம் கடனை வாங்கிட்டு கடைசியில் கட்ட முடியாமல்
சூசைட் பண்ணிக்கிறாங்க, தூக்கு போட்டுக்கிட்டோ ஏதோ ஒன்று மறந்து குடிச்சிட்டு சாகுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதே போதும். நான் குடிசையிலேயே இருந்தாலும் எனக்கு இது போதுன்னு வாழ்கிறீங்க. நீங்கள் தான் மற்றவங்களுக்குலாம் முன்னுதாரணம். நீங்களாம் கலங்கக்கூடாது. இதை இப்போ உங்களை பார்க்குற இப்போ வந்து உங்கள்கிட்ட டிவி இல்லை, ஃப்ரிட்ஜ் இல்லை, எதுவுமே இல்லை, இருந்தாலும் இருக்கிறத வச்சு போதும். அதெல்லாம் நம்ம ஆசைவே படக்கூடாது. எதுக்காக ஆசைப்படணும்? பார்க்குறதுக்கு போதும் போதும் போதும். இப்போ பிள்ளைங்க இருக்கிறவங்க மட்டும் என்ன முதியோர் இல்லத்தில் தான் கொண்டு போய் சேர்த்துறாங்க. குறை என்ன பெரிய குறை? அதெல்லாம் நினைக்காதீங்க. இந்த பிள்ளைங்களோட இப்போ நீங்கள் இல்லைன்னா அது ஒரு நாள் இல்லைன்னா கற்றுன்னு கத்தும். சொந்த பிள்ளைங்க கத்துமா அக்கடான்னு இருக்கும். ஒரு நாளைக்கு அளவுக்கு முக்கியமான சொந்தம் போயிட்டாலும் 150 ரூபாய்க்கு தட்டு வாங்கிட்டு அதுங்களுக்கு படம் பண்ணிட்டு நீச்சலாம் எடுத்தாங்க அதுங்களுக்கு காட்டிட்டு அதுக்கு மேலே தான் ஓடுவோம். வரையில் 100 ரூபா தட்டோட வருவோம். எங்கேயாவது கடன் வாங்கி வரவங்க 100 ரூபா தட்டோட வந்தால் தான் இவங்களுக்கு அங்கே பொழுது போகும். இப்போ 3 நாள் அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, உங்களை பற்றியே நினைக்க முடியாது. எங்கே போனாலும் ஆடு தானே நினைக்க சொல்லுது. அது போதுமே. என்னை பற்றி எதுவுமே இப்படி இருக்கிறதுலாம் நினைக்க முடியாது. இவங்களை பற்றி எனக்கு பொழுது. இவங்கள பார்த்தே நினைப்பே இருக்கக்குள்ள மனசும் நல்லாயிருக்கும், உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். மற்றவங்கள பற்றி கம்பேர் பண்ணவே வேணாம். இப்போலாம் உலகத்தில் என்ன தெரியும் பண்ணுறாங்க? அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி 4 பேர் இருந்தால் கூட அவங்களோட ஒருத்தர் கம்பேர் பண்ணிக்கிட்டு நான் பெருசா நீ பெருசாங்கிற போட்டி தான் நடக்குது. அதெல்லாம் தேவையில்லை. இங்கே பாருங்கள், ஒரு ஆடு கம்பி மேலே ஏறி நிற்குது. கீழே இருக்க முடியாதா? சாக்கு போட்டுருவீங்களா? சால்வை பழைய துணியெல்லாம் இதெல்லாம் கொண்டாந்து கீழே படுக்கிறதுக்கு. கீழே ஈரமாக இருக்குது நல்லா பழக்கி கொடுத்துருவீங்க. ஆடுங்கள்லாம் இப்படி இருக்காது. கோழியும் வளர்த்துறீங்க. ஒரு சேவல் 2 கோழி. பரவாயில்ல. இதெல்லாம் உங்களோட சந்தோஷத்துக்கு தான் வளர்த்துறீங்க, விற்பனைக்கு இல்லை. இல்லை விற்பனைக்கு விற்கலாம் மாட்டீங்க. சந்தோஷம் அவங்கள பார்த்து நம்ம கொஞ்சம் முடிச்சாரு அதுதான். சரி நல்லா இருக்குது. அதாவது அக்கடான்னு இருக்கிறீங்க. இப்போ பாருங்க, கோடியாக சம்பாரித்து வச்சுருப்பாங்க, நிம்மதி இருக்காது. ஐயோ நம்ம சொத்தை என்றைக்கு யார் வந்து பிடுங்கிக்கிட்டு போகிறாங்களோ, ஏமாற்றி வச்சுருக்கிறோமே, யாராவது வாங்கிக்குவாங்களோ, அந்த டென்ஷன்லேயே பாதி உயிர் போகும். அது அப்படிலாம் அதெல்லாம் இதில் அக்கடான்னு இருக்கிறீங்களே. போதும் நீங்கள் போதும். இவ்வளோதான். அமைதியாக இருக்கிறோன்னா அப்படி தான் அமைதியாக இருந்து நிம்மதியாக போகலாம். கடவுள் நமக்குன்னு இதுதான் கொடுத்துருக்குறாரு, அதனால் அப்படியே இருக்கலாம். ஒரு 3 மணி நேரம் இன்னும் சந்தோஷம். அந்தாண்ட ஆடு மேய்க்க வரீங்க. ஓகேங்க. சரி பரவாயில்ல. வாழ்த்துக்கள். நல்லா இருங்க. உங்களை பார்த்து நிறைய பேர் தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க. ஆடம்பரமே தேவையில்லை. எதுக்கு ஆடம்பரம்? அதுதான் நமக்கு அடிமையாக இருக்கணும். தேவையில்லை. ஆடம்பரம் தேவையில்லை. அதுக்கு நம்ம வந்து ஆடம்பரத்தை பயன்படுத்திட்டோம்னா நாம் தான் அதுக்கு அடிமையாக இருக்கோம். இப்போ அந்த ஆடம்பரம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரல, ஆடம்பரம் உங்களுக்கு அடிமை. சரி, நன்றிங்க.